ரொம்ப நாளைக்கு அப்புறமா நைட்டு டின்னருக்கு பிரியாணி பண்ண போகிறோம். எப்பவுமே லன்ச்சில் தான் பிரியாணி பண்ணுவோம். ரொம்ப ஒரு 6, 7 மாதம் ஆயிடுச்சு நைட் டைமில் பிரியாணி பண்ணேன். இன்றைக்கி நைட் வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 1/2 கேஜி போல். சரி ஓகே பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பிரியாணி கொஞ்சமாக எடுத்து 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 65க்கு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து நான் கொஞ்சம் எலும்பு சதியமாக இருக்கிற மாதிரி 65க்கு எடுத்து வச்சுட்டேன். பெரிய பெரிய பீஸ்லாம் வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் வந்து 65க்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டா 65 மசாலா போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். பிரியாணி வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் தம் போட்டு பண்ண போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டா 2 பெரிய வெங்காயம் போல் நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1½ ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் 2 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டா கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன். மசாலா வந்து பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் போல் கட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி வந்து 1 டம்ளருக்கு 2¼ டம்ளர் சேர்த்துருக்கேன். அரிசி வந்து நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி வந்து 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கர் வந்து விசில் போடாமல் மூடி வச்சுக்கலாம். சாப்பாடு ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறமேட்டா ஒரு 1/2 லெமன் போல் புழிஞ்சு விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா பொல சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நம்ம பிரியாணி அரிசி செய்யும்போது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேரெல்லாம் வந்து 65 போட்டு எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நைட்டு ஒரு ஃபுல்ஃபில்லான சாப்பாடு சாப்பிட்ட ஃபீலிங் இருந்தது. பிரியாணி, 65 ரைத்தா, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸோட சூப்பராக டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.